கடவுள் என்பவர் எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவர் தான் கடவுள். அப்படிதானே? அப்ப நீங்க என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்? இறைவன்கிட்ட தொடர்பு வைக்கணும், அந்த சக்தி எடுக்கணும்னா நானும் எல்லாம் கடந்து போகணும். இந்த உடல் சம்பந்தப்பட்ட ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து நான் யாரு? ஒரு ஆத்மா. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஆத்மா தான் இந்த உடலை இயக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த டிரைவர் மாதிரி. அப்ப ஆத்மாவுக்கு ஒரு சீட்டு வேணும்ல, கரெக்டு தானே? ஒரு காரை ஓட்டுறீங்கன்னா கார் டிரைவர் இடத்துல தானே உட்கார்ந்துருப்பார், அங்க இருந்தா எல்லா கண்ட்ரோலும் வேலை செய்யுது. அப்ப ஆத்மாவாக இந்த உடம்புன்ற இந்த கார்ல எங்க உட்கார்ந்துருக்கேன்? ஆத்மா எங்க இருக்கு? ஏன் எங்க போட்டு வைக்கிறோம்? எல்லாரும் வச்சாங்க, நானும் வச்சேன். மூக்கு கூட அழகா இருக்கு, முன்னாடி வச்சுக்கலாம் தானே. ஏன்னா யாரு கேட்டா நமக்கு தெரியாது. ஆத்மா எங்க இருக்குது? ரியலா 2 புருவத்துக்கு மத்தியில நடுவுல இருக்கு. ஆத்மாவாகி நான் இருந்துதான் இந்த கண்ணு மூலியமா பாக்குறேன், வாய் மூலியமா பேசுறேன், எல்லா காரியம் பாருங்க. இந்த உடம்புல இருக்கு நாடி நரம்பெல்லாம் எங்க வருது? பிரெயினுக்கு வருது இல்லையா? அங்கதான் என்ன இருக்கு? இங்க இருந்து ஓட்டை போட்டீங்கன்னா மேல இருந்து ஒரு ஓட்டை உச்ச தண்ணியில போட்டீங்க, நடுவுல பிரெயினுக்கு நடுவுல பிட்யூட்டரி கிளாண்ட், பீனல் கிளாண்ட், ஹைபோதலமஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல தான் ஆத்மாவாகி நான் எப்படி இருக்கேன்? சின்ன பாயிண்ட் ஆஃப் லைட்டா இருக்கேன். அங்க இருந்துதான் இந்த கண்ணு மூலியமா பாக்குறேன், வாய் மூலியம் பேசுறேன், காது மூலியம் கேட்கிறேன். ஆத்மாவாகி நான் போயிட்டேன்னா அது பார்க்குமா, கேட்குமா, பேசுமா? பேசுறேன். அப்ப நான் யாரு? ஆத்மா. இந்த மூர்க்கு. இதுதான் முதல் லெசன். இதுதான் நம்ம தியானம் பண்றதுக்கு, இல்ல கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவரை உணர்வதற்கு, இந்த சக்தி எடுக்கிறதுக்கான முதல் பாயிண்ட். அப்ப எப்போ உட்கார்ந்து எந்த உணர்வுல உட்காரணுங்க? ஆத்மா என்ற உணர்வுல உட்காரணும். அந்த பிக்சர் இருக்கு, பெரிய ஃபர்ஸ்ட் பிக்சர். அதுல வச்சா எல்லாருக்கும் தெரியல, அதுக்கு மேல எல்லாருக்கும் தெரியற மாதிரி. எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கா? பார்க்கக்கூடியதா இருக்கா? கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, தெரியலன்னா. ஓகே, சோ இந்த படத்துல பாருங்க, எல்லாருமே உங்களுக்கு விளக்கப்படுத்துறதுக்காக காமிக்கப்பட்டிருக்குது. இந்த படத்துல ஆத்மா எங்க இருக்கு? 2 புருவத்துக்கு மத்தியில இருக்கு, பாக்குறீங்க இல்லையா? அப்போ இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது, கரெக்ட் தானே? நிலம், நீர், காற்று, ஆகாயம் அதோட கலந்து போயிடு. சோ இந்த பஞ்சபூதங்கள் இந்த உடல்ல இங்கதான் இருக்கு. அப்போ ஜீவன்னா என்ன பண்ணுங்க? உடல்னு அர்த்தம். ஆத்மானா உயிர். ஜீவன் பிளஸ் ஆத்மா ஜீவாத்மா. ஹியூமன் பீயிங் சொல்றோம் இல்ல? இப்ப ஹியூமன்னா என்னது? இந்த உடல். பீயிங்னா சோல். ஹியூமன் பிளஸ் பீயிங் ஹியூமன் பீயிங், சரிதானே? ஆனா நீங்க கம்ப்யூட்டர் உலகமா இருக்கு, அதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா எல்லாம் பிரெயின் தான் வேலை செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அதுக்குதான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரெயின்ன்றது என்னன்னா கம்ப்யூட்டர் மாதிரி, ஹார்ட்வேர் மாதிரி, ஓகேவா? இந்த உடம்புன்றது ரோபாட் மாதிரி, ஓகேவா? இயந்திர மனிதன் மாதிரி. அப்ப கம்ப்யூட்டர் இருக்கு, ஓகேங்களா? இயந்திர மனிதன் இருக்கு. அது 2 இருந்தா இது இயங்குமா? எங்கம்மா எங்க என்ன வேணும்? அதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், புரோகிராமர் ஒருத்தர் வேணும். அப்போ சோல் என்றது கொஞ்சம் வேணா மொபைல் ஆஃப் பண்ணிருங்க. அதாவது ஸோ சோல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் புரோகிராமர். அப்போ ஆத்மா தான் என்ன பண்ணது? இந்த பிரெயின் மூலியமாக உணருது. இப்ப காலில் முள்ளு குத்திட்டு அப்படின்னு சொன்னால் இந்த நர்வ்ஸ் மூலியமா இந்த பிரெயின் மூலியமா ஆத்மாவாகுது. என்ன அது? எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மாதிரி டக்குன்னு என்ன பண்ணது சொல்லுது. உடனே மைக்ரோ செகண்ட்ஸ்ல அது என்ன சொல்லுது? அந்த காலை எடுன்னு சொல்லி எதுக்கு கொடுக்குது இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு? பிரெயினுக்கு கொடுக்குது. உடனே அது என்ன ஆகுது? கால் எடுக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ உண்மையாக அதை இயக்கக்கூடியது யாருன்னா ஆத்மாதான், ஓகேவா? இந்த உடல் பிளஸ் உயிர் சேர்ந்துதான் சொல்றோம், அதான் ஹியூமன் பீயிங் சொல்றோம். அப்ப நான் ஏற்கனவே கேட்டேன், சரியா? மனசு எங்க இருக்குன்னு எல்லாம் கேட்க காமிச்சோம்.
இங்க காமிச்சோம். மனசு அங்க இல்ல, எங்க இருக்கு? இங்க பாருங்க. ஆத்மா அப்படின்னா என்னது? மனம், புத்தி, சமஸ்காரம், குணாதிசயங்கள் சொல்றோம். எப்படி உடல் சொன்னா கை கால் இதெல்லாம் இருக்குதானே, இதெல்லாம் சேர்ந்ததானே உடல்ன்றோம். அதே மாதிரி ஆத்மானா என்ன அப்படின்னா, ஆத்மா மனம் புத்தி சமஸ்காரம். எப்படி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொன்றுக்கு வேலைக்காகாது இல்லையா? கண்ணுன்றதை பார்க்கறதுக்காக, வாயின்றதுக்கு பேசுற மாதிரி இங்க இந்த ஆத்மான்ற மனசு என்ன பண்ணுது? ஒண்ணும் வேண்டாம். நீங்க சொல்றீங்க ஒருத்தரை பார்த்து, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க நல்லா சிந்தனை பண்ணிட்டு, சரியா, நல்லா சிந்தனை பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்து 2 நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றீங்க. சரிதானே? சொல்றோமா இல்லையா? இப்போ உண்மையா நீங்க யாருக்கு சொல்றீங்க? இந்த பாடத்தின் பிரகாரம் ஆத்மாக்கு சொல்றோம். சரி, மனசு பொதுவா என்ன பண்ணுது? சிந்தனைகள் ஓடுது. கரெக்டு தானே? கரெக்டு தானே? நிறைய சிந்தனைகள் ஓடுது இல்லையா? இப்ப நீங்க சொல்றதை வச்சு நீங்க நல்ல ஒரு சிந்தனை பண்ணி எனக்கு ஒரு முடிவு எடுத்து சொல்றீங்க. அப்ப சிந்தனை பண்ணுங்கன்னு யாருக்கு சொல்றீங்க? அப்ப மனசு எங்க இருக்க முடியும்? மனசுலதான் என்ன வருது? சிந்தனை பண்றோம் இல்லையா? நீங்க சொல்றது யாருக்கு சொல்றீங்க? ஆத்மாக்கு சொல்றீங்க. அப்ப மனசு எங்க இருக்க முடியும்? அப்ப நான் தான் சிந்தனை பண்றேன் அப்படின்னா மனசு எங்க இருக்கு? ஆத்மால இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு முடிவெடுன்றோம். முடிவெடுன்னு யாருக்கு சொல்றோம்? ஆத்மாக்கு சொல்றோம். அப்ப முடிவெடுக்கிறது என்ன சொல்றோம்? ஒருத்தர் பார்த்து சொல்றோம் அவர் ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்றோம். ஒருத்தர் சொன்னா இல்லைன்ற எதை வச்சு சொல்றோம்? அவர் செயல்படுறது எதை வச்சு செயல்படுறாரு? அவர் புத்தி என்ன சொல்லிச்சோ அதை வச்சு செயல்படுறாரு. கடவுளே எனக்கு நல்லா புத்தி கொடுன்னு கேட்கிறோமா இல்லையா? பையன் ரொம்ப புத்திசாலின்னு சொல்றோம். உங்க முடிவை வைத்துதான் உங்க செயல் இருக்கு. முடிவு எடுக்கிறது எது? புத்தி. புத்தி எங்க இருக்குது? ஆத்மாவில் இருக்குது. மூணாவது என்ன? குணாதிசயங்கள் இல்லையா? நம்ம என்ன மாதிரி குணங்கள் இருக்குது, அது எங்க இருக்குதுன்னா ஆத்மாக்குள்ள இருக்குது. என்ன செயல் பண்றீங்களோ அதுதானே என்ன ஆகுது? ரெக்கார்ட் ஆகுது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ மனம் புத்தி சமஸ்காரம் இது 3 எங்க இருக்குது? இனிமேல் எங்க இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்ல, இங்க இல்ல. ஆத்மாக்குள்ளதான் இருக்குது. நான் சிந்திக்கும் போது அது மனசுன்னு சொல்றோம், நான் முடிவெடுக்கும் போது அது புத்தின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த முடிவெடுத்து செய்யக்கூடிய அந்த செயலை பல முறை செய்யும் போது என்ன ஆகுது? என்னுடைய குணாதிசயமாக அது மாறுது. இதுல இன்னும் ரொம்ப டீட்டெயில் இருக்கு. சொல்லப்போனா திங்கிங்னா என்ன? பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் இல்லையா, வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம், நெசசரி அன்னெசசரி தாட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு மேலோட்டமா உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். ஸோ இது அப்போ புரிஞ்சுக்கணும், நான் யாரு, உண்மையா யாரு, தியானம் பண்றோம் அப்படின்னு சொன்னால் அதுல நல்ல ஹெல்த் வருது, வெல்த் வருது அப்படின்னு சொன்ன ஹாப்பியா இருக்க முடியும்னா முதல்ல எந்த உணர்வுல உட்காரணும்? தியானம் பண்ணும்போது ஆத்மா, இந்த உடல் கிடையாது. சரி, அடுத்த கேள்வி. அதுக்குதான் இந்த உதாரணம் காமிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த கார்ன்றது என்ன அப்படின்னா இந்த உடல். அந்த ஓட்டக்கூடிய டிரைவர் யாருன்னா ஆத்மா. புது கார் எடுக்கிறீங்க, ஷோரூம்ல இருந்து எடுத்து கொண்டு போய் இடிச்சிட்டீங்க. கார் வருத்தப்படுமா? இவ்வளவு நாள் சொகுசா எங்க இருந்த ஷோரூம்ல இருந்தேன், வெளியில வந்தோன்னு இடிச்சிட்டேன்னு அது வருத்தப்படுமா? அது எவ்வளவு பெரிய காஸ்ட்லி காரா இருந்தா வருத்தப்படுறது யாரு? ஓனர், அந்த வண்டியோட உரிமையாளர். அப்ப உண்மையாக துக்கம் படுறதோ சந்தோஷப்படுறது எதுன்னா ஆத்மாவை தவிர்த்து இந்த உடல் கிடையாது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் என்ன சொல்றோம்? பாவாத்மா, புண்ணியாத்மா, மகானாத்மா, தேவாத்மா சொல்றோமா இல்லையா? எங்காவது பாவ சரீரம், புண்ணிய சரீரம் சொல்றோமா? புண்ணிய உடல் யாரா சொல்றாங்களா? காந்திக்கு என்ன பேரு? மகாத்மா. அவருடைய உண்மையான பேர் என்ன? மோகன் கரம்தான் காந்தி, மோகன் கரம்சந்த் காந்தி. ஆனா அவர் ஏன் அப்படி சொல்றோம்? அவரு கிரேட் இல்லையா? அவருக்கு அகிம்சா வழியில நடந்தாரு, நம்ம தேசத்துக்காக பாட்டு, அதனால அவர் கிரேட் சோல்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? அப்ப எல்லாமே பண்றது எதுன்னா ஆத்மா. சரி, அடுத்த கேள்வி. ஏன் எல்லாரும் அமைதியை விரும்புறோம்? இந்த உலகத்துல ஜாதி மதம் இனம் எல்லாம் தாண்டி எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம்? எல்லாரும் அமைதியை விரும்புறாங்களா இல்லையா?
சந்தோஷத்தை விரும்புறோமா இல்லையா? அன்பை விரும்புறோமா இல்லையா? ஏன் விரும்புறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய மனைவி கோபமா இருக்குன்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா? இல்லை என்னுடைய கணவன் இன்னைக்கு கொஞ்சம் கோவப்படட்டும், இல்லை அம்மா குழந்தை, பேரண்ட்ஸு இல்லையா, சில்ட்ரன், ஒருத்தர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? இந்த யூனிவர்ஸ் எல்லாம் ஏன் இந்த அன்பையும் அமைதியும் இன்னொருத்தர் இருந்து எதிர்பார்க்கிறோம்? என்னைக்காவது ஒரு நாள் கூட அந்த மாதிரி தாட்டு வரலையா? வந்திருக்கா உங்களுக்கு? இல்லையே. ஏன் தெரியணும் இல்லையா? என்ன காரணம்? சரி, இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இப்ப மிளகாய்ன்றீங்க, என்ன ஞாபகம் வருது? காரம். இல்லாட்டுன்னா ஏன் சொன்ன உடனே அது ஞாபகம் வருது? எது? ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு இந்த உலகத்துல? ஒரு இயல்பான ஒரு குணம் இருக்கு இல்லையா? மிளகாய் யாருக்கு தெரியாம சாப்பிட்டா இனிக்குமா என்ன? நைட்ல சாப்பிட்டா இனிக்குமா என்ன? இனிக்காது இல்ல. எப்போதுமே எப்படி இருக்கும் அது? கரெக்ட் தானே? அப்போ நான் யாரு? வெறும் ஆத்மா இல்ல. நான் யாரு? நான் ஒரு அமைதியான ஆத்மா. இது என்னுடைய நேச்சர். எப்படிங்க? எல்லாருடைய நேச்சரும் அமைதி தான். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? என்னுடைய நேச்சர், என்னுடைய இயற்கையான குணம் தான் அமைதி தான். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னுடைய அமைதியான நேச்சர் தான் அப்படின்னு? அமைதியா இருக்கும்போது பிபி கரெக்டா இருக்கா? சுகர் கரெக்டா இருக்கா? இருக்கா இல்லையா? கோவப்படும் போது கூடுதா இல்லையா? இப்ப இதுல இருந்தே தெரியுது. சரி, எவ்வளவுதான் ஒருத்தர் உங்க மேல கோவப்படுறீங்க, நீங்க கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் நம்ம எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறோம்? அமைதியா இருக்கணும். எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில துக்கம் வந்தாலும் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறோம்? யார் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான் நமக்கு அட்ராக்ஷன் போகுது. யார் அமைதியா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து தானே நமக்கு அட்ராக்ஷன் போகுது. கோவமா இருக்கிறவங்க பார்த்து போகுமா? அப்படி எப்படி போயிடுவோம். அப்ப நம்ம எதனால ஈர்க்கப்படுறோம்? எதை விரும்புறோம்? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? என்னுடைய நேச்சர் என்ன? அமைதிதான், அன்புதான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு நிறைய கோபம் வருது, நான் கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இன்னொருத்தர் வேற போல சொல்றது. Where the energy goes, it will grow. நீங்க எதை நீங்க நினைக்கிறீங்களோ, எதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ, எது மேல உங்களுடைய அட்டென்ஷன் போதா வளர்ந்துட்டே போகும். அப்போ நமக்கு என்ன வேணும்? வாழ்க்கையில அமைதி வேணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, நான் யாரு? நான் யார்? நான் ஆத்மா. வெறும் ஆத்மா கிடையாது, நான் அமைதியான ஆத்மா. நானே அமைதியான, நானே அமைதியான. சொல்ல சொல்ல யூ ஆர் வாட் யூ திங்க். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அதுவாக மாறுவீங்க. புரிஞ்சுதுங்களா? என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நம்ம நினைச்சோமா? இதை நமக்கு தெரியுமா? ஏன் நம்ம அன்பை விரும்புகிறோம்? எதுக்கு அமைதியை விரும்புகிறோம்? இல்லையா? ஏன்னா இதோட நம்ம நேச்சர் அது. இன்னைக்கு எல்லாரும் அன்பு அமைதி வேணும்ன்றாங்க. ஏன் அன்பு அமைதி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? பாருங்க, சிம்பிள். உங்களுடைய சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தாய்மாரெலாம் இருக்கிறீங்க இல்லையா? இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்கன்னு வைங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் அவங்கள பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வரும், சின்ன குழந்தைங்க பார்த்து இல்லையா? ஆனால் என்னதான் நம்ம விளையாட்டு காமிச்சாலும், என்னதான் பொம்மையை கொடுத்தாலும், எண்ட் ஆஃப் த டே எங்க போவாங்க? யார்கிட்ட போவாங்க? அம்மா கிட்ட தானே போவாங்க. அப்படிதானே? அதே மாதிரிதாங்க உலகத்துல என்ன வேணுன்றாங்கன்னா, எல்லாருக்கும் அமைதியா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த அமைதியும் சந்தோஷம் என்பது 2 குழந்தை மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு தாய் என்னன்னா தூய்மை. எதுங்க? Where there is a purity, there is a peace and prosperity. உங்க வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன வேணும்? பியூரிட்டி வேணும். அது எப்படிங்க? இப்போ உங்களுக்கு நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு நான் மனசே சரியில்லைங்க, ஐ நாட் ஃபீல் குட் டுடே அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள.
நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அப்படியே ஒரு செகண்ட் உட்கார்ந்து உங்க மனசுக்குள்ள எந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. என்ன பண்ணணும்? இவ்வளவுதான். உங்களுக்குள்ள என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்குள்ள எங்கேயாவது அங்க நெகட்டிவான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். யாரையோ பத்தி ஒரு வெறுப்பு இல்லைங்களா, ஒரு கோபம், இல்லைன்னா ஒரு பயம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவான எண்ணம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். அந்த எண்ணத்தை நீங்க பாசிட்டிவா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள என்ன வரும்? அமைதி தானா வரும். வேணா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னைக்கே டல்லா இருக்கிறீங்க, ஃபீலா இருக்கீங்க அப்படின்னா இங்க கண்டிப்பான நெகட்டிவான எண்ணம் இருக்கும். அப்போ இந்த நாலேஜ், இந்த மெடிடேஷன் என்ன பண்ணுது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 7 day கோர்ஸ், இந்த ரெகுலர் ஸ்பிரிச்சுவல் இந்த ஜேர்னி என்ன பண்ணுதுன்னா, சிச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாரும் வரும், உறவுகள் பல வகையில் இருப்பாங்க, எல்லாம் வரும். ஆனால் உங்களுடைய மனநிலை அமைதியாக சந்தோஷம் இருக்கிறதுக்கு அதை மாற்றக்கூடிய இப்பெல்லாம் ரீசைக்கிளிங் வந்துருச்சா இல்லையா, அந்த மாதிரி உங்க வருது அந்த எண்ணம். நீங்க அங்க என்ன பண்றீங்கன்னா, நாலேஜோடைய அடிப்படையில நீங்க அந்த எண்ணத்தை மாத்துறீங்க. அந்த எண்ணத்தை மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள என்ன வருது? அந்த பியூரான தாட் வருது. இந்த பியூரான தாட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பியூரிட்டி அமைதியை ஏற்படுது, சந்தோஷத்தை ஏற்படுது. அது உங்க பாடி ஃபுல்லா போகுது, உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். அந்த அமைதியும் சந்தோஷமும் கூட இருக்குதுன்னா உங்ககிட்ட என்ன இருக்குதான்னு இன்னொருத்தர் கொடுப்பீங்க. நீங்க அமைதியா இருக்குன்னு என்ன கொடுப்பீங்க? அமைதியை தான் கொடுப்போம். உள்ளுக்குள்ள இருக்கிறதா நமக்கு வெளியே வரும். ஏன் கோயிலுக்கு போறோம், எல்லாம் பண்றோம், திரும்பி ஏன் வந்த உடனே ஏன் கோவப்படுறோம்? கேட்கிறோம் உள்ள அமைதி வேணும்னு இல்லையா? உள்ள என்ன கேட்கிறோம்? அமைதி வேணும் கடவுள்கிட்ட. ஆனா வெளியே வந்த உடனே கோவம் வந்துருது, வருதா இல்லையா? அப்ப ஏன் நம்ம அது வருது? ஏன்னா அமைதி சக்தி நமக்குள்ள என்ன பண்ணலங்க, நிரப்பல. எப்படி அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த அமைதியை நமக்குள்ள நிரப்பல. கடவுள்கிட்ட கேட்கிறோம் என்ன வேணும்னு, அமைதி வேணும்னு சொல்றோம், அமைதியை குடு கடவுளன்னு கேட்கிறோம் இல்லையா? ஆனா அந்த அமைதி சக்தியை நமக்குள்ள என்ன ஆகலைங்க, நிரம்பவில்லை. அப்ப நிரம்பாத போது என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட இருக்கிறதானே கொடுப்போம். புரிஞ்சுதா இல்லையா? அப்ப முதல்ல எந்த உணர்வுக்கு வரணுங்க? இந்த மெடிடேஷன்ல ஆத்மா. எப்ப நீங்க கடவுள் நினைச்சாலும் எந்த உணர்வுல உட்காரணும்? புரிஞ்சுதா? நீங்க ஒவ்வொரு இடத்துல பிறந்திருக்கோம். நீங்க ஆப்பிரிக்கால பிறந்திருந்தா, இல்ல எங்கேயாவது நீங்க துபாயில பிறந்திருந்தா, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன வயசுல இருந்து? அந்த என்ன கல்ச்சர் இருக்கோ, என்ன நம்பிக்கைகள் இருக்கோ, எது சொல்றோமோ அதான ஃபாலோ பண்ணிருப்போம். அப்ப இந்த உலகத்துல எல்லோருமே என்ன பண்றோம்னா, நம்ம எங்க பிறந்தோமோ, நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுவாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி உண்மையா நான் யாருன்னா, யாருங்க? அதெல்லாம் நான் கிடையாது, நான் ஒரு ஆத்மா. முதல்ல எப்போது உட்காரும் போது இந்த உணர்வு உட்கார்ந்து என்ன பண்ணணும்? நம்ம இதை பயிற்சி பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இதை பயிற்சி பண்றீங்களோ, செல்ஃப் ரியலைசேஷன் பண்றீங்களோ, இட் லீட்ஸ் டு காட் ரியலைசேஷன். அப்ப இறைவன் எதுக்கு சம்பந்தப்பட்டவர்னு ஒரு கேள்வி வருது. இப்ப நீங்க சொல்லுங்க, இறைவன் எதுக்கு சம்பந்தப்பட்டவர்? இவ்வளவு நேரம் எடுத்ததுல இறைவன் எதுக்கு சம்பந்தப்பட்டாரு? உடல் உயிர் தெரிஞ்சுக்கிட்டோம், நான் யாருன்றது உயிரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ உயிருக்கு சம்பந்தப்பட்டவரா, உடலுக்கு சம்பந்தப்பட்டவரா? சிம்பிள், அவ்வளவுதான். நம்ம எல்லாம் யாருக்கு சம்பந்தப்பட்டவனா? அப்போ உயிருக்கு சம்பந்தப்பட்டவர். அப்போ உயிருக்கு என்னென்னலாம் கேட்குது? எது கேட்குது? ஆன்மா தானே கேட்குது. அப்ப ஆத்மா என்ற உணர்வுல இருந்த போதுதான் இறைவன்கிட்ட நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குமா? இந்த உடல் உணர்வுல இருந்தா கிடைக்குமா? அப்போ அப்பாவுடைய சொத்து யாருக்கு கிடைக்கும்? பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் இல்லையா? நம்ம எல்லாம் ஓர் இறைவனுடைய குழந்தைகள் சொல்றோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றோம். இப்ப உடலை எடுத்துக்கிட்டா நீங்க நான் எல்லாம் ஒரு குலம் ஆக முடியுமா? குலம், கோத்திரம், ஜாதி, மதம் ஒண்ணுமே ஆகாது. அப்ப எந்த ரூபத்தில் நம்மள ஒரு குலம் ஆக முடியும்? ஆமா, எல்லாருக்கும் என்ன வேணும்? அமைதி வேணும், அன்பு வேணும், சந்தோஷம் வேணும். அப்ப நம்மள ஒரு குலம் தானே. அப்ப என்ன சொல்றோம்? ஒன்றே குலம்
ஒருவனே தேவன். அப்ப இறைவன் யாரு? நமக்கு எல்லாத்துக்குமே ஒருவர், அவர் தான் இறைவன். அப்ப இறைவன் எப்படி இருக்க முடியும்? பியூரிட்டியா இருக்கும். அந்த பியூரிட்டியில கடலா இருக்காரு. கரெக்ட். அதுல அமைதி நம்ம எல்லாம் கேட்கிறோமோ அதுக்கெல்லாம் என்னவா இருக்காரு? கடலாக இருக்காரு. அவரு எப்படி இருக்க முடியும்? நம்ம ரெண்டு பாகம் பார்த்துட்டோம். ஒண்ணு உடல், உயிர். அவர் உயிர் மாதிரி இருக்க முடியுமா இல்ல உடல் மாதிரி இருக்க முடியுமா? சிம்பிள், அவ்வளவுதான். இறைவன் அப்ப ஆத்மா எப்படி இருக்குது? சின்ன பாயிண்ட் ஆஃப் லைட், லைட் எனர்ஜி. அப்ப இறைவன் எப்படி இருக்க முடியும்? அவ்வளவுதான். அவர் என்னவா இருக்க முடியும்னா உடல் மாதிரி இருக்கவே முடியாது. அப்ப எப்படி இருக்க முடியும்? ஆத்மா போல ஒளியாகத்தான் இருக்க முடியும். அதனாலதான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, என்னதான் ஏழையா இருந்தாலும் வீட்டுல விளக்கேத்துறோம். கோயிலுக்கு போனா என்ன பண்றோம்? எல்லாம் முடிஞ்சாலும் தீபாராதனைக்கு கழிச்ச உடனே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிறோம். கிறிஸ்துவ மதமா இருந்தா என்ன பண்றோம்? மெழுகுவர்த்தி. இஸ்லாமிய மதம் என்றா என்ன பண்றாங்க? அல்லாஹ் நூறுன்றாங்க. நூறுனா ஒளி. புரிஞ்சுதுங்களா? நம்ம உயிர்னு சொல்றோம், ஆத்மான்னு சொல்றோம். கிறிஸ்டியானிட்டில சோல்னு சொல்றது, இஸ்லாம் மதத்துல என்ன சொல்றாங்க? ரூன்னு சொல்றாங்க. இல்லையா? நம்ம இறைவன் என்ன சொல்றோம்? அப்பனே. அப்பனேன்னு சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா? அது முக்கியமா அப்பனேன்னு சொல்லும்போது எதோடைய வார்த்தை வரும்? அடுத்தது எந்த பேரை போடுவோம்? அப்பனே என்ன பேர் ஒண்ணு சொல்லுவோமே, அந்த பேரு முருகா. அப்புறம் அதிகமா வருது அது எந்த பேர்? சிவன் வருதா இல்ல முருகர் வர்றதா? சிவன் வருது இல்ல? சரி, நம்ம வீட்டுலதான் அப்பா இருக்கிறாருல்ல, அப்ப அவரு எப்படி அப்பா ஆனாரு? ஈஸியான கேள்விதானே. அவர் எப்படி அப்பா ஆனாரு? அப்பாவுக்கு கரெக்ட் தான். அப்பாவுக்கு அப்பான்னு எந்த அப்பாக்கு? ரெண்டு அப்பா இருக்காங்க. உங்களுக்கு இனிமேல கேள்வி கேட்க, உனக்கு எத்தனை அப்பான்னு கேட்கலாமா? யாராவது கேட்டா கோவம் வருமா வராதா? ஆனா இப்ப கேட்கணும். உண்மையா நமக்கு எத்தனை அப்பா இருக்காங்க? ரெண்டு அப்பா. ஒண்ணு உடலுக்கு, உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு அப்பா இருக்காங்க. அந்த அப்பாவுக்கு அவர் சொன்ன மாதிரி இன்னொரு அப்பா இருக்கிறாரு. ஆனால் ஆத்மா இருக்கும்ல, நானும் நீங்க எல்லாரும் யாருங்க? ஆத்மாக்கள். இந்த ஆத்மாவுக்கு ஒரு அப்பாங்கிறாரு. அந்த ஆத்மாவை தான் பரமாத்மா அப்படிங்கிறோம். அவரை தான் அப்பனே சிவனேன்றோம். புரிஞ்சுதுங்களா? அந்த இறைவன் எப்படி இருக்காருன்னா ஒளியாதான் இருக்காரு. அதனால பாருங்க, அந்த கோயில்ல எங்க போனாலும் இது சொல்லப்படுது. ஈவன் ஃபியூனரலுக்கு போனாலும் சிவபுராணம் படிக்கப்பட்டு கடைசியில் என்ன சொல்றோம்? எல்லாரும் பாடக்கூடிய பக்தி எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு, பூஜை எல்லாம் முடிஞ்சு கடைசியில ஒரு பாடல் பாடுவோம். என்ன அது? சிவனை பத்தி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்றோம்ல. இப்ப கேள்வி வருது, எல்லா நாட்டுக்கும் நம்மளுடைய சிவன் எப்படி கடவுளானாரு? ஈஸியான கேள்விதானே. இப்ப நீங்க சொல்ல முடியும்ல, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாரு? இப்போ இந்த லெசன் பிரகாரம், முதல் பாட பிரகாரம் தெரிஞ்சிட்டோம். யாரு அவரு? நம்ம எல்லாம் யாரு? ஆத்மா. அமெரிக்கால இருக்கிறவங்க ஆத்மா. எல்லாரும் ஆத்மா தானே. எல்லாருடைய நேச்சர் என்ன? அன்பு, அமைதி. அப்ப எல்லாருக்கும் ஒரு குலம் ஆயிட்டமா இல்லையா? இந்த ரூபத்துல ஆத்மா ரூபத்தில். இப்ப அவருடைய அப்பா பரமாத்மான்னு சொல்றோம். அவரு எப்படி இருக்காரு? ஒளியா இருக்காரு. அவர் தான் சிவன் சொல்றோம். சரியா? அப்போ அந்த சிவன், சிவன் முதல்ல என்ன தெரியுமா? ஏதோ சிவன் சொன்ன உடனே அவங்க இந்து பேரு நினைச்சிடுறாங்க இல்லையா? இந்து பேர் இல்ல அது சமஸ்கிருத வேர்டு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நன்மை செய்யக்கூடியவர், கல்யாணக்காரி, பாயிண்ட் ஆஃப் லைட்னு அதுக்கு பேர். ஜோதி, ஒளி, பிந்து, புள்ளி அப்படின்னு சொல்றோம். நீங்க தண்ணின்னு சொன்னா, வாட்டர்னு சொன்னா, பாணின்னு சொன்னா எல்லாம் ஒண்ணுதான். நீங்க சிவன் சொல்லுங்க, ஜகவான் சொல்லுங்க, அல்லான்னு சொல்லுங்க, எல்லாம் ஒண்ணுதான். அந்த இறைவன் நம்ம எல்லாத்துக்கும் யாருங்க? அப்போ தியானத்துல முதல்ல எந்த உணர்வுல இருந்து அவர் கூட தொடர்பு ஏற்படும்? ஆத்மான்ற உணர்வுல இருந்தாதான் உங்களுக்கும் கடவுளுக்கு சம்பந்தமே தவிர்த்து
மற்றபடி அவருக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா உடலுக்கு தேவையானதெல்லாம் யார் கொடுக்க முடியும்? இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட அம்மா அப்பா நீங்க கொடுக்க முடியும் குழந்தைங்களுக்கு. சொல்றாரு சாப்பாடே சரியில்லாமனா என்ன பண்ணுவீங்க? சரி இருறா அப்படின்ட்டு வேற ஏதாவது செஞ்சு கொடுப்பீங்க இல்லையா? நமக்கு சொல்றாங்க எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? கடனாக வாங்கி கட்டி கொடுத்துருவோம். துணி பிடிக்கலாம் வேற வாங்கி கொடுத்துருப்போம். பையன் வந்து சொல்றோம் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்குதுமா, எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறேன், என்னன்னு தெரியல. அப்படியா? சரி நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது இல்லை ஹாஸ்டாக்கு போய் ஒரு 2 கிலோ தைரியத்தை வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு, சரியாகுமா? இல்ல உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான பணம் வச்சிட்டு இருக்காரு யார் இப்போ எலன் மாஸ்கா, அவருக்கு பையன் கதை இருந்தா அவருக்கு கொடுக்க முடியுமா? வாங்கிட்டு வந்து எங்காவது கிடைக்குமா? கிடைக்காது. அது மாத்திரம் யார்கிட்ட கேட்கிறோம்? கடவுள்கிட்ட கேட்பாங்க. அப்ப இறைவன் எதுக்கு சம்பந்தப்பட்டவர்? மனசுக்கு சம்பந்தப்பட்டது இல்லையா? இதெல்லாம் எங்க இருக்குதா? எமோஷன் சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த இறைவன் கிட்ட தொடர்பு பண்ணாதான் ஆத்மாக்கு என்ன கிடைக்குங்க? மனசுக்கு அமைதி வேணும், நல்ல புத்தி கூட. யார்கிட்ட கேட்கிறோம்? கடவுள்கிட்ட கேட்கிறோம். அப்ப தியானம் பண்ண என்ன ஆகும்? நம்ம ஆத்மாவோட இருந்து இறைவனை அந்த தியானம். அப்ப இறைவன் பாருங்க, எல்லா மதத்திலையும் அந்த ஓர் இறைவனை என்ன பண்றாங்க? எல்லாருமே நினைக்கிறோம். அத பாருங்க எவ்வளவு சிவன் கோயில் இருக்கு இல்லையா? ராமேஸ்வரன் சொல்ற, ராமர் யார தியானிக்கிறாரு? சிவனை தியானிக்கிறாரு. பாருங்க அமர்நாத் கோயில் இருக்குது, குஜராத்ல பெரிய இருக்கு, சோமநாதர் கோயில் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பாருங்க. அதே மாதிரி இங்க போறாங்க மெக்காக்கு இல்லையா? அங்க கூட என்ன பண்றாங்க? சிவலிங்க மாதிரி ஒரு கல் இருக்கு இல்லையா? அதை முத்தமிட்டால் அவங்களுடைய பாவம் எல்லாம் தீரும்னு சொல்றாங்க. அது ஜப்பான்ல கூட பாருங்க 3 அடி ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி சிவலிங்க மாதிரி ஒரு கல்லை வச்சு அவங்க என்ன பண்றாங்க? அதை தியானிக்கிறாங்க. கோங்கார் நிராகார் யார் சொல்றாரு? சீக்கிய மதம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? எல்லாரும் டர்பன் எல்லாம் கட்டியிருப்பாங்க. இந்த சீக்கிய மதத்தை சொல்றது. அதே மாதிரி இயேசுநாதர் அந்த சொல்றாரு, ஐ எம் சன் ஆஃப் காட் என்றாரு. நீங்க அது கடவுள்னு சொன்னார் அவரு. பரமண்டலத்திற்கும் பிதாவே அவர்களை மன்னிப்பீர்கள். பிதான என்ன? அப்பா. அல்லாஹ் என்னன்னா இறைவன். சோ எல்லோருமே என்ன பண்றாங்க? அந்த ஒரு இறைவனை தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன இருக்கும்? அவருக்கு இந்த மாதிரி உடல் இருக்காது, கோழி முட்டை வடிவில் வச்சிருப்பாங்க. சிவராத்திரி வரப்போகுது, அதை பத்தி இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க பின்னாடி. இங்க நடக்க போகுது, கண்டிப்பா வாங்க, முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சோ இறைவன் அதனாலதான் ஏன் கோழி முட்டை வடியில காமிச்சிருக்காங்கன்னா, ஒரு விளக்கேத்துனீங்க எந்த வடிவத்துல வரும் இந்த ஒளி அப்படி பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல வரும் இல்லையா? அப்போ அவருக்கு கேண்டில் ஏற்றினா கூட இந்த வரும். அப்ப இறைவன் எப்படி இருக்காருன்னா ஒளியான இருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? அந்த இறைவன் தான் எல்லா குணங்களும் நம்ம எல்லாம் கேட்கிறோம், அதுக்கெல்லாம் கடலா இருக்கார். அவளை நான் என்ன பண்றோம்? கடவுளே ஈஸ்வரனேன்னு சொல்றோம். ஆனா நான் சொன்னால ஏற்கனவே அவர் மனதை ஒருநிலைப்படுத்தணுங்க அவர்கிட்டன்னு சொல்றோம். அப்ப மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துறது? அப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சாதானே ஒருநிலைப்படுத்த முடியும். கரெக்டு தானே? ஒருநிலைப்படுத்தணும்னா எங்க படுத்தணும்? சரி ஆத்மான்னு சொல்லிட்டீங்க. இப்ப கடவுள் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், அப்புறம் ஒருநிலைப்படுத்தணும் எப்படி படுத்து? அப்ப கடவுள் எங்க இருக்காருன்னு தெரியணும் இல்லையா? இப்ப கடவுள் எங்க இருக்காரு? நீங்க டெய்லி ப்ரே பண்றீங்க தானே? கடவுளேன்னு போது உங்க மனசு எங்க போகுது? சொல்ல முடியுமா? சிம்பிள் தான். நம்மள கடவுளுடைய கூட இருந்தீங்க தானே. இப்ப இவ்வளவு நாள் எங்க ஸ்ரீலங்கால இருந்து இந்தியால இருந்து இங்க வந்துட்டீங்க, கரெக்ட் தானே? ஆனால் உங்க வீடு மறக்குமா? நீங்க பிறந்த வளர்ந்த வீடு மறக்குமா? ஆஹா, அது எப்படி மறக்கும்? அப்படி இன்னும் எப்படி இருக்கு? பசுமரத்தாணி போல அப்படியே இருக்கு, சின்ன வயசு இருக்கா இல்லையா? இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க வீடு பேர் அடைய வேண்டும் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? பக்தியில சொல்றாங்க. அப்போ இறைவன் நம்மளுடைய குழந்தைகள் இருந்தா இல்லையா? இறைவன் நம்மளுடைய அப்பாவா இருக்காரு, நம்மளாம் அவருடைய குழந்தைகள். அப்ப அவர் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே? தெரியாமல். சரி, சிம்பிள் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க மறைக்கிறீங்க என்கிட்ட, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும் எங்க இருக்கிறாரு. சரி, உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு, ஓகேவா? அங்க உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது, ஓகே? அப்போ உங்களுக்கே அறியாமல் உங்களுடைய கையும் கண்ணும் எங்க பார்த்து கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொல்லுவீங்க? பாருங்க, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை ஆன்சர் வருது. சொல்றோமா இல்லையா? அப்ப இறைவன் எங்க இருக்காரு? மேல இருக்காரு. எங்கன்னா
பாருங்க இந்த படத்துல, இது நம்ம வாழக்கூடிய உலகம். சரியா? வெளியில போய் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் தெரியும். இங்கதான் சயின்டிஸ்ட் எல்லாம் போறாங்க. கேலக்சி இல்லையா, மில்கி வேன்னு நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு, ஆனா அதுக்கு மேல ஒரு உலகம். அந்த உலகத்துக்கு பேர் என்னங்க? சிவலோகம், ஆத்மலோகம், பிரம்மாண்டம், பிரம்ம தத்துவம், இப்படின்னு என்ன இருக்கு? நிறைய பேருக்கு நிர்வாண தாமம் எல்லாமே சொல்றாங்க. அப்ப அங்கதான் இறைவன் எப்படி இருக்காரு? ஜோதியா இருக்காரு. அப்ப நம்ம எங்க இருந்து வந்தோம்? சரி, யாராவது இறந்துட்டாங்க, எங்க போயிட்டாங்கன்றாங்க? எங்க இல்லையா? சிவலோக பதவி அடைந்து விட்டார் சொல்றோமா இல்லையா? அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். நம்ம சிவலோகத்துக்கு போனது எது இல்லையா? ஆனா புதைச்சது எங்க? மண்ணுக்குள்ள எரிச்சது எங்க? இங்க. அப்ப மேல போனது எது? எங்க இருந்த ஒரு பொருள் வந்து அது அங்க போயிடும். அப்போ இறைவன் எங்க இருக்காரு? மேல இருக்காரு. அப்போ ஆத்மாக்கள் நம்ம என்ன பண்றோம்? அங்க இருந்து என்ன சொல்றாங்க? அதை சொல்லுவாங்க இல்லையா? நீ எதை கொண்டு வந்தாய் இங்கே இழப்பதற்கு. இன்று ஒருவனாக இருந்தது, நேற்று ஒருவனாக இருந்தது, இன்று உனதாக இருக்கு, நாளை இன்னொருத்தருனாக இருக்கு. அதனாலதான் நம்ம இடுப்புல கட்டின கர்ணா அருணா கையில என்ன பண்றாங்க? அறுத்து விட்டுருவாங்க இல்லையா? ஏன்னா நம்ம எதுவுமே கொண்டு வரல. சரிதானே? அப்போ கீதையிலும் சொல்லப்படுது. என்ன சொல்லுது? எப்பெல்லாம் தர்மம் கெட்டு அதர்மம் தலை விரித்து ஆடுகிறதோ அப்பெல்லாம் என்ன பண்றேன்? இந்த உலகத்துக்கு வருகிறேன், வந்து என்ன பண்றேன்? நான் சத்திய தர்மத்தை ஸ்தாபிக்கிறேன். புரிஞ்சுங்களா? இப்ப தர்மம் இருக்கா? நீதி இருக்கா? நியாயம் இருக்கா? என்ன நினைக்கிறீங்கல்ல? வேகமா தலையாட்டுறீங்க. இல்லவே இல்லை. அப்ப இறைவன் வரணுமா வேண்டாவா? வந்துதான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? அதை பத்தி டீட்டெயிலா நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு சொல்லலாம். இன்னைக்கு நான் டீட்டெயிலா போகல, ஏன்னா உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காரு, மனசுக்குள்ள இருக்காரு. சில பேர் செய்யும் தொழிலே தெய்வம், இப்படியெல்லாம் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது நம்ம கர்மா தான். நம்ம என்ன செய்யறோமோ அதான் நம்மளை நிர்ணயிக்கிறது. அப்போ அதை செய்யறதுக்காக, நல்லதை செய்யறதுக்காக பயமுறுத்தி வச்சாங்க. பக்தினால என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாருன்னா நல்லதை செய்ய, மனசுக்குள்ள இருக்கிறாருன்னா மனசுல கூட நல்லது என்னென்ன செய்யும் தொழிலே தெய்வம்னா நீ செய்யக்கூடிய தொழில் நல்லதா செய்ய, லாபகரமா செய்ய. ஆனா அதை வந்து கொள்ளை லாபம் வைக்காது. ஏன்னா எது செஞ்சாலும் அது யாருக்கு வரும்? அதான் திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா? என்னது? நல்லதும் தீயதும் பிறர் தர யார் வருது? நமக்கு தான் வரும். புரிஞ்சுங்களா? அப்ப இன்ப துன்பத்துக்கு காரணம் யாரு? என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் யாராவது கை காமிப்பீங்களா? உன்னாலதான் இப்படி எல்லாம் கை காமிக்கிறோமே இல்லையா? உன்னாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இல்லையா? யாருமே கிடைக்கலன்னா முன்னாடி உனக்கு வேற யாரும் கண்ணுக்கு தெரியாதா? எனக்கு அனுப்புறிய, வேற அட்ரஸ் பாரு, வேற ஆளை பாரு, ஏன் எனக்கு அனுப்புறேன்? கடவுள் துன்பத்தை கொடுப்பாரா? கஷ்டத்தை கொடுப்பாரா? துயரத்தை கொடுப்பாரா? இன்ப துன்பத்துக்கு காரணம் யாருங்க? உறுதியா சொல்லுவீங்களா? இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? யார் மேலேயும் பிளேமிங் கல்ச்சர்னு சொல்ல, யார் மேலேயும் என்ன பண்ணக்கூடாது? குற்றம் சொல்லக்கூடாது. சரிங்களா? என்னைக்கு எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையை நீங்க தான் அக்செப்ட் பண்றீங்களோ உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால சொல்றாங்க, உங்களுடைய பாக்கியத்தில் இருக்குதுன்னு சொன்னால் பாருங்க, நம்ம செய்த கர்மத்தின் பிரகாரம் நமக்கு என்ன கிடைக்கணுமோ, எப்ப கிடைக்கணுமோ, எவ்வளவு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடியும் கிடைக்காது, பின்னாடியும் கிடைக்காது, அதிகமாகவும் கிடைக்காது, குறைவாகவும் கிடைக்காது. அதனால நீங்க யாரை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாரை பத்தி இவங்க எப்படி பண்ணிடுவாங்களோ, அவங்க எப்படி பண்ணிடுவாங்களோ, எனக்கு இந்த மாதிரி நடந்துருமோ, முதல்ல பயத்தை தூக்கி எறிங்க இல்லையா? நம்ம எத்தனை விஷயத்துக்கு பயப்படுறோம்? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்ககிட்ட இருக்குதுன்னா கடவுளே நினைச்சா கூட உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. இதான் கர்மத்துடைய விதி. நீங்க என்ன பண்ணாலும் உங்களுடைய கர்மத்திலிருந்து நல்லதோ கெட்டதோ யாருனாலையும் தடுக்க முடியாது. அப்ப எதுக்கு பயம்? அப்புறம் எதுக்கு கவலை?
புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த உலகம் எப்படி இருக்குன்னா கோல்டன் ரெட் கலரா இருக்கு. அங்க டே நைட் எல்லாம் கிடையாது, இப்ப இருக்கிற மாதிரி இல்லையா? சைலன்ஸ் வேர்ல்டுன்னு சொல்றோம், அமைதியான இடம். அப்போ ஆத்மாக்கள் எங்க இருக்கும்? இங்கதான் அமைதியா இருக்கும். இறைவனும் அதுக்கெல்லாம் கடலாக இருக்காரு. அவருக்கு ஏன் அவ்வளோ சக்தி இருக்குது? அவர் ஏன் பரமாத்மான்னு சொல்றோம்னா, ஆத்மாவாக நம்ம இந்த உலகம் என்ற இந்த நாடக மேடையில இந்த உடல் என்ற ஆடையை எடுத்து நம்ம என்ன பண்றோம்? நடிக்கிறோம். நம்ம செய்யும் பொழுது நம்ம செய்யக்கூடிய கர்மத்தின் அடிப்படையில நமக்கு வாழ்க்கை அமையுது. ஆனா பரமாத்மா ஒரு பொழுதும் என்ன ஆகிறது கிடையாதுங்க. இறப்பு பிறப்பு என்பது சக்கரத்தில் வருவது இல்லை. சொல்லுவோம், அந்த எனர்ஜி மூவ்ஸ், எனர்ஜி வில் பி லாஸ். ஸ்டில் எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜி லாஸ் ஆகாது இல்லையா? நான் சயின்ஸ்ல சொல்றேன். இப்போ சூரியன் இருக்குது, அது பவராக எப்போது பிரைட்டா இருக்கு. ஆனா நிலா பாருங்க, ஒரு காலத்துல எப்படி இருக்கு? முழுமையா இருக்கு, பௌர்ணமியில். அப்படியே அமாவாசை வரும்போது இதான் நம்பும். சோல்ஸ் எல்லாம் என்னன்னா எல்லா குணங்களும் சக்திகள் நிறைஞ்சு இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? நம்ம ஆத்மா உணர்வு கொஞ்சம் கொஞ்சம் குறையும் பொழுது, நம்ம சக்தி இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகுது? சக்தியை நிரப்ப வேண்டியிருக்கு, சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. அப்பதான் டார்க் வந்துச்சு. அமாவாசை வந்த பிறகு திரும்பி என்ன ஆகுதுங்க? ஃபுல் மூணா மாறுது இல்ல? அந்த மாதிரி இப்பதான் சிவராத்திரின்றோம். இந்த ராத்திரின்றது இதுதான். இப்பதான் இறைவன் கூட நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஆத்மாவாகி நம்ம என்ன ஆகிறோம்? திரும்பி பழையபடி அந்த சக்தியை நம்ம எடுக்கும். சரிங்களா? இது எப்படி இருக்கு? கோல்டன் ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாமா? முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆத்மான்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மா எப்படி இருக்கு? சின்ன பாயிண்ட் ஆஃப் லைட்டா இருக்கு. இறைவன் என்னவா இருக்காரு? அதுக்கு கடலா இருக்காரு. அந்த உலகம் எப்படி இருக்கு? கோல்டன் ரெட் கலர் இருக்கு. அங்க எப்படி இருக்காரு இறைவன்? சின்ன, அவரும் பாயிண்ட் ஆஃப் லைட், ஒளியாக இருக்காரு. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே. சரி, எல்லாம் நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்கங்க. நான் சொல்றது அப்படியே நீங்க சொல்லணும்னு வாயில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும்? அது உங்களுக்குள்ள சொல்லி நீங்க அதுவாக நினைக்கணும். நான் சப்போஸ் சொல்ற 2 புருவத்துக்கு மத்தியில ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒளியா இருக்கே நான் நினைக்கிறேன்னா, அதை உங்க விசுவலைஸ் பண்ணுங்க உங்களுடைய மனக்கண்ல. இப்போ உங்க வீட்டை பாருங்க, பார்க்க முடியுது இல்லையா? எப்படி? மனக்கண் முடியும். அப்ப இந்த 2 புருவத்துக்கு மத்தியில ஒரு பிரகாசிக்கூடிய ஒரு ஒளி உங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரியும் அதுவாக உங்களை நினைக்கும். ஸோ நான் சொல்ல நீங்க அந்த இடத்தை போயிட்டே இருக்கணும், அதுவாக உங்களை உணருங்க. ஓகே, நல்லா ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கங்க. மூச்சு நல்லா ஒரு 3 முறை நிதானமா இழுத்து விடுங்க பார்க்கலாம். ஓம் சாந்தி. சற்று நேரத்திற்கு உங்களுடைய கடந்த கால கவலைகளையும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் எண்ணங்களை இரு பருவத்திற்கு மத்தியிலே திலகம் வைக்கும் இடத்திலே ஒருநிலைப்படுத்தி உங்கள் சிந்தனையை தொடருங்கள். இரு புருவத்திற்கு மத்தியிலே திலகம் வைக்கும் இடத்திலே உங்கள் மனக்கண் மூலமாக ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே இருங்கள். நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஏன் அமைதியை விரும்புகின்றேன்? ஏனென்றால் என்னுடைய
லேசாக இருக்கின்றீர், பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றீர். இப்பொழுது என் எண்ணத்தின் மூலமாக இந்த உடலிலிருந்து விடுபட்டு இந்த அறையிலிருந்து விடுபட்டு இந்த சப்தம் நிறைந்த உலகத்திலிருந்து விடுபட்டு நீல நிற வானத்தை நோக்கி ஒரு சுதந்திர பறவை போல சிறகடித்து பறக்க ஆரம்பிக்கின்றேன். நான் ஆத்மா, நீல நிற வானம், சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்கள்லாம் கடந்து ஒரு செம்பொன் நிறமான ஒரு ஒளிமயமான உலகத்தில் பிரவேசிக்கின்றேன். என் மனக்கண் மூலமாக நாலாபுறங்களும் பார்க்கின்றேன். அமைதியான உலகம். இதுதான் என் வீடு, இதுதான் என் தேசம். ஆழ்ந்த அமைதியான உலகம். அதோ என்னை போலவே எல்லாம் வல்ல இறைவன் பரமாத்மா, என்னுடைய தந்தை, சதாசிவன், அருட்பெரும் ஜோதி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். நான் ஆத்மா, அவர் அருகில் செல்கின்றேன். அவரை என் மனக்கண் மூலமாக பார்க்கின்றேன். அன்பு தந்தையே, நீங்கள் அமைதியின் கடலாக இருக்கின்றீர்கள். உங்களிடமிருந்து அமைதியின் அலைகள் என்னை சுற்றி சூழ்ந்து கொள்கிறது. நான் அமைதியின் கடலிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த அமைதி, அமைதி, அமைதி,
எல்லாரும் திருப்பி இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்களா? ரொம்ப நன்றி சங்கர் பாய். ஓம் சாந்தி அப்படின்னா நான் அமைதியான ஆத்மா. அதனால தான் இங்கே எல்லாரும் ஓம் சாந்தி அப்படிங்கிற அந்த க்ரீட்டிங் யூஸ் பண்ணுறோம். இன்னும் வந்து முதல் 2 நாள் பாடம், இது 7 நாள் பாடம் இல்லையா, முதல் 2 நாள் பாடம் முடிச்சிருக்கோம். நான் யார், கடவுள் யார். தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணணும்னா ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். அதோட விவரம் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு கொடுப்போம். அடுத்தது சிஸ்டர் ரேகா. டேக் அ பிரேக் ஒரு 15 minute comfort break.